அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம ஒருத்தரை புதுசாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம், ஒருவேளை இப்படியும் நம்ம ஜட்ஜ் பண்ணலாமா அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? எந்த ஒரு கேள்விக்கும் பதில் நம்ம எழுதுனதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் பதிலே எழுதாமல் அதில் இருக்கிற கரெக்ஷன் நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது சரியான முறையும் கிடையாது. சரிங்களா? கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சரி, சில பேர் சொல்லலாம், நான் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை அவங்க போட்டிருக்கிற காஸ்மெட்டிக்ஸோ இல்லை அவங்க நடந்துக்கிற முறையை வச்சோ நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் ஒருத்தர் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையை வச்சு தான் நம்ம அவங்கள ஒழுங்காகவும் சரியாகவும் நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையோட பொருளே. சரிங்களா? ஏன் எப்படி அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தர் நம்மளே நிறைய பேரை பார்ப்போம். பார்க்குறதுக்கு அவன் அப்படின்னா கரடு முரடான ஆள் மாதிரி தான்ப்பா இருப்பான், ஆனால் அவ்வளோ தங்கமான மனுஷன் அப்படின்னு யாராவது கேட்டோ இல்லை நீங்களோ சொல்லியோ இல்லை யார் மூலமாகவோ உங்கள் காதுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதை மறுக்கவே முடியாது. எல்லாரோட வாழ்க்கையும் இந்த வார்த்தை கண்டிப்பாக பயன்படாமல் இருக்கவே இருக்காது இல்லைங்களா? ஒத்துக்கிட்டவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். வார்த்தைக்கு எவ்வளோ சக்திகள் உண்டு அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த சாலை ரொம்ப பரபரப்பான சாலை. யாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூட நேரம் இல்லாத ஒரு சாலை. அப்படிப்பட்ட ஒரு சாலையில் ஒருத்தர் கண் தெரியாத ஒரு வயதான முதியவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பல காலமாக அந்த இடத்துல தான் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு பலகை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் கண் தெரியாத ஒரு நபர், உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையில் எழுதி பக்கத்திலே வச்சுருப்பாராம். அதை பார்த்துக்கிட்டு தினமும் பல்லாயிரம் பேர் கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அவரையும் அந்த போர்டையும் பார்ப்பாங்களே தவிர யாருமே நின்று அவர் பொறுமையாக கணிக்கிற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. சரி, அப்படி அவர் கவனிக்கிறவங்க யாராவது இருந்தாலும் ஒருத்தரோ 2 பேரோ தன்னால் முடிஞ்ச ₹1 ₹2 அப்படின்ற ஒரு சில்லறையை மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்களாம். இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை நம்ம கடந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்கிற அந்த சொற்பமான இதில் ஒரு டீயோ பன்னோ சாப்பிட்ற அளவுக்கு தான் அவருக்கு பணம் சேரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மதியம் வேலை, அந்த சாலையில் ஒரு பெண்மணி கடந்து போகிறான். போகும்போது அந்த பலகையை பார்க்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவுமே பரிதாபமாக இருக்குது. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு உணவு கடையில் ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கிட்டு ஐயா, நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறா. அதையும் வாங்கிக்கிட்ட அந்த முதியவர் ரொம்ப பசியில் இருந்ததுனால வாங்கிக்கிறாரு. வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும்போது, ஐயா, உங்களோட பர்மிஷனோட நான் இந்த பலகையில் சில வார்த்தைகள் மட்டும் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்ட உடனே, ஏம்மா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, பலகையில் தான்மா எழுதிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவளும் சில வாசகங்களை எழுதுறா. எழுதி முடிச்சுட்டு, ஐயா, இது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு மதியம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போன ஒரு கொஞ்ச நேரத்துக்கே ஒவ்வொருத்தராக ₹1 ₹2 சில்லறைகள் 5 10 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டுகளாக மாறுது. அவரோட தட்டும் நிறையுது. வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே நின்று ஒரு நிமிஷம் அதை படிச்சுட்டு சில்லறைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரே அதிசயம். என்னடா, என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி இவ்வளோ பணம் வருது, எல்லாரும் பணம் போடுறாங்களே, என்ன அதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே கேள்வி. ஆனால் அவருக்கு நல்லா புரியுது, அந்த பொண்ணு ஏதோ எழுதி வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பணம் வருது. அப்படி அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படா நாளை மதியம் வரும் அந்த பொண்ணை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்கிறாரு. அடுத்த நாள் மதியமும் வருது. அந்த பொண்ணும், என்னங்க ஐயா, இந்தாங்க சாப்பாடு, நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அந்த
குரலோட சவுண்டை கேட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. வாம்மா வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ அப்படி என்ன தான் இந்த பலகையில் எழுதிட்டு போன? என்றைக்கும் இல்லாத அதிசயமாக நேற்று நிறைய என் தட்டு நிறைய காசு குவிஞ்சிருச்சு. நீ என்ன எழுத போனன்னு கொஞ்சம் சொல்லி தான் சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே அந்த பொண்ணும், ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் எழுதுனதில் நான் கொஞ்சம் மாற்றி எழுதுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னதாம்மா எழுதுன கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. இன்று காலை ரொம்ப இனிமையான காலை, அதை என்னால் தான் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருப்பா. அதை கேட்ட உடனே முதியவருக்கு அப்போ தான் செஞ்ச தவறே புரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் தங்கிட்ட இருந்த குறைய மட்டுமே மையமாக வச்சு இத்தனை நாள் அவர் யாசகம் கேட்டுட்டு இருந்தார். அதனால் யாரையுமே அவர் அந்த அளவுக்கு ஈர்க்கலை. எப்பயும் போல் கண் தெரியாதவர் அப்படின்றது ஒரு பெரிய அதிசயமானவோ இல்லை யாருக்கும் இல்லாத ஒரு குறையோ கிடையாது. எல்லாருக்கும் இப்போ நாள்பட அனைவருக்கும் சகஜமான ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எனக்கு கண் தெரியாத நீங்கள் உதவுங்க அப்படின்றது யாசகம் கேட்குறது நேரடியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதி வைக்கும்போது அவரோட குறையை நேரடியாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஊட்டும் வார்த்தைகளையும் அதில் எழுதியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வேலைக்கு போகும்போதும் சரி, பல வேலைகளை செஞ்சுட்டு திரும்பி வரும்போதும் சரி, அந்த இனிமையான வார்த்தைகள் கேட்கும்போது அவருக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படி புத்துணர்ச்சி வரும்போது உதவே முடியாது, உதவ தேவையில்லை அப்படின்ற இருக்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவங்க கூட அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது தன்னோட இதழ்கள் விரியும். அப்படி இருக்கும்போது தன்னால் முடிஞ்ச ஒரு பணத்தை கொடுக்கலாமே அப்படின்ற மனம் மாறும். அதனால தான் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்மளுக்கிட்ட இருக்கிற எப்படி அது பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கிறத, எதிர்மறையாக இருக்கிறத எப்படி நம்ம நேர்மறையாக மாற்றலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு அறிவாளித்தனம் இல்லைங்களா அப்படின்னு அவர் சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதை கேட்டவுடனே அந்த பெரியவருக்கு, என்னோடய வாழ்நாளில் நான் செஞ்ச தவறை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் நான், என்னோடய தவறை என்னை உணர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா, என்னோடய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வழி காட்டியிருக்க, நீ ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வழி அனுப்பினார். இதிலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், ஒருத்தர் நம்ம எவ்வளவோ இது பேசுகிறோம், எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் கடந்த போது எல்லாமே இனிமையான நாட்களாகவே அமையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே இனிமையாக நம்மளால் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நேர்மறையாக யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நீங்கள் நேர்மறையாக யோசித்தால் மட்டுமே எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே அமையும். இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதை விட நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சொல்லும்போதே ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே பாசிட்டிவாகவே இருக்கும். பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது நடந்துட்டால் என்ன இருக்கும், நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், எப்படி சாதிச்சவங்களையும் கேட்டு பாருங்கள். நீங்கள் சாதிக்காமல் இருந்திருந்தா, நீங்கள் இந்த வழிக்கு போகாமல் இருந்திருந்தா அப்படின்னு நம்ம கேள்விகளை கேட்கலாம். ஆனால் என்னால் முடியும், மாற்றினா நல்லா இருக்குமே, என்னால் செஞ்சு காட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க யோசித்ததுனால தான் இப்போ அவங்க அந்த நிலமையில இருக்காங்க. யாருமே இது இல்லை நான் இப்போ யோசிக்கவே இல்லைன்னு 100% சொல்லவே முடியாது. நீங்களும் சாதனையாளராக மாறணும் அப்படின்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக யோசிங்க, நல்லதே நடக்கும். இந்த காலை உங்களுக்கும் இனிமையாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.